والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ياسين والقرآن الحكيم إنك لمن المرسلين. وقال تعالى أيضا وأنذر أشيرتك الأقربين. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன் ஜமியத்துல் உலமா ரபியுல் அவ்வல் மாதம் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளை தெரிவு செய்து அந்த மஸ்ஜிதுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை ஒரு குறிப்பிட்ட சில நேரத்தில் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, உலகத்தில் பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. மீலாத் கொண்டாட இயலுமா இயலாதா, மீலாது விழா கொண்டாடுறதுக்கான ஆதாரங்கள் இருக்குதா என்ற ஒரு பெரிய பகுதி பேசப்பட்டு நிற்குது. ஆனால் அது ஒரு பக்கம். பொதுவாக சில அடிப்படை பண்புகளை அல்லாஹ் மனிதனுக்குள்ள வச்சிருக்கிறார். உங்களுக்கு விளங்குறதுக்கு நான் சொல்றதாக இருந்தா, தக்குவா பள்ளியில் ஜனாசா அறிவித்தல் வாசிப்பாங்க. சும்மா ஒரு ஆளை வாசிக்கிறாங்க. அப்துல்லா மௌத்தானார் 10 மணிக்கு அடக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அப்துல்லா மௌத்தாம்னு பேசிக்கொள்வோம். இந்த தெலுமுகவத்தன்னு சொல்லக்கூடிய இந்த ஊருக்கு ஏதோ ஒரு பொது பணியை, ஒரு நல்ல விஷயத்தை, ஒரு நல்ல காரியத்தை செஞ்ச ஒருத்தர் மௌத்தானா நாங்கள் என்ன சொல்லுவோம்? நாங்கள் நல்ல ஒரு மனிதர், அவர் வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு ஆள், அவர் மௌத்தானது பெரிய நஷ்டம் என்றதோடு நிப்பாட்டி கொள்வோமா? அவர் சம்பந்தமாக பேசுவோமா? நீ பொதுவாக உலகத்தில் யோசிச்சு பாருங்க. நிறைய நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை புத்தகமாக எழுதியிருப்பாங்க. அக்குருனை எடுத்துக்கொண்டா மர்ஹூம் சயீத் சௌலத்தி அவர்களை பற்றி ஒரு புத்தகம் இருக்குது. கசாவத்தை ஆலிம் புலவரை பற்றி ஒரு புத்தகம் இருக்குது எனக்கு தெரிஞ்சவற்றில். ஹாலித் மௌலவியை பற்றி ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்குது. மர்ஹூம் அஜ்வாத் மௌலவியை பற்றி ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்குது. இப்படி நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகங்கள் எல்லா புத்தகங்கள்லையும் முதலாவது என்ன எழுதுறாங்கண்டா, இன்னாருடைய மகனாக இந்த ஊர்ல இவர் பிறந்தார். 2 மனிதர்கள் இருக்கிறாங்க உலகத்துல. பிறந்து சாதாரணமாக வாழ்ந்து மௌத்தாகிறாக்கள் இருக்கிறாங்க. உலகத்துல பிறந்து வரலாறாக மாறி மௌத்தாகிறாக்கள் இருக்கிறாங்க. ஒரு வரலாறாக மாறி மௌத்தாகுவாங்க. இந்த வரலாறாக மாறி மௌத்தாக கூடியவங்களை அவங்க பிறந்த அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துவது என்பது மனிதனுக்கு அல்லாஹ் இயற்கையாகவே கொடுத்திருக்கிற ஒரு குணம். சொல்றது விளங்கிச்சு அவங்களுக்கு? இது ஆதாரம் தேட ஒரு விஷயம் இல்லை. நான் இந்த கொண்டாட்டம் இல்லைன்னு பக்கத்துக்கு வரல. நான் ரபியுல் அவ்வல் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கிறீர்கள் என்று நீங்க கேட்டா, அல்லாஹ் உலகத்துல வரலாறாக வாழ்ந்த மனிதர்களுடைய விஷயத்தை அவர்கள் பிறந்த காலத்துல பேசுவதையும் அல்லாஹ் மனிதனுடைய ஒரு இயற்கையான ஒரு குணமாக அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கேன். நீங்க வேண்டிய புத்தகங்களை வாசிச்சு பாருங்க. அதுல ஒன்னாவது இருக்கும் என்னண்டா, இவர் இந்த ஊர்ல இன்னாருக்கு மகனாக பிறந்தார். அவருடைய பிறப்பு அது ஒரு வரலாறாக மாறி போகும். திருப்பி அந்த புத்தகத்தினுடைய முடிவு எப்படி இருக்குமெண்டா, இவர் ஹிஜ்ரி இத்தனையாம் ஆண்டு, இத்தனையாம் நாள், இத்தனையாவது கிழமை, இன்ன நாள் இவர் இந்த இடத்துல மரணித்தார். இவருடைய பிறப்பும் இறப்பும் இரண்டுமே வரலாறாக மாறி போகும். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வந்த தலைவர்கள், நபிமார்கள் என்பதற்கு அப்பால் இந்த உலகத்தில் வந்த தலைவர்கள்ல மிகப்பெரிய ஒரு தலைவராக இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர். உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் பிறந்து வளர்ந்து மூத்தாக இருக்கிறார்கள். ஆனால் எல்லா மனிதர்களும் கூடுதலானவர்கள் வாயால பேசக்கூடிய மனிதர்களாக இருந்தார்களே அல்லாமல் செயல்ல காட்டக்கூடிய மனிதர்கள் குறைவாகத்தான் இருந்தார்கள். அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வகையில் அவர்கள் என்ன விஷயங்களை எல்லாம் உலகத்தில் பேசினார்களோ எல்லா விஷயங்களையும் தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் அக்குருனை ஜமியத்துல் உலமா
இப்படி சில மஸ்ஜிதுகளை தெரிவு செய்து இப்படியான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருக்கிறது. இன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவாவுடைய களம். நபி அவர்கள் நபியாக அவர்கள் அறிவிக்கப்பட்டதற்கு பின்னால அவர்களுடைய தஅவாவினுடைய அந்த களத்தில் நபி அவர்கள் சந்தித்த சவால்கள், அந்த தஅவாவினுடைய களத்தில் அவர்கள் சந்தித்த சவால்களை எவ்வாறு அவர்கள் எதிர்கொண்டார்கள், அந்த சவால்களை எதிர்கொண்டதற்கு பின்னால நபி அவர்கள் எப்படிப்பட்ட வெற்றியை அடைந்து கொண்டார்கள் என்ற இந்த 3 விஷயத்தையும் தான் இன்றைய தலைப்பாக எனக்கு தரப்பட்டிருக்கிறது. உண்மையிலே நபி அவர்களுடைய அந்த 23 வருட வாழ்க்கையும் தஅவாவினுடைய காலம்தான். ஒரு நபி அவர் நபியாக அனுப்பப்பட்டதுக்கு பின்னால தஅவா என்பது வாஜிபாக மாறுது. அவருடைய வாழ்க்கையே தஅவாவாகத்தான் அமையும். அவருடைய மௌத்து வரைக்கும் அவர் ஒரு தாயியாகத்தான் மரணிக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வினுடைய கடமையாக நியதியாக இருக்கிறது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த 40 வயதிலிருந்து நபியாக அவர்கள் அறிவிக்கப்பட்டதிலிருந்து மக்காவினுடைய அந்த 13 வருடமும் மதீனாவினுடைய அந்த 10 வருடமும் ஆக மொத்தமாக இந்த 23 வருடமும் நபி அவர்களுடைய தஅவாவினுடைய காலமாகத்தான் இருந்தது. அன்புக்குரியவர்களே, ஆனால் மக்காவில் இருந்த அந்த 13 வருட தஅவாவினுடைய அந்த காலமும் மதீனாவில் இருந்த அந்த 10 வருடத்தினுடைய காலத்துக்கும் 2க்கும் வித்தியாசம் இருந்தது. மதீனாவில் நபி அவர்கள் சந்தித்த சவால்களும் அவர்கள் சந்தித்த பிரச்சனைகளும் அவர்கள் முகம் கொடுத்த சவால்களும் வித்தியாசமானது. மக்காவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த சவால்களும் பிரச்சனைகளும் வித்தியாசமானது. எனவே இதில் நபி அவர்கள் நொந்து போன, நபி அவர்கள் சலிச்சு போன, நபி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போன சில கட்டங்கள் இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அதில் முக்கியமான ஒரு கட்டம் தான் நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதுக்கு முன்னால மக்காவில் அவங்களுக்கு 2 பட்ட பேர் இருந்துச்சு. அஸ்ஸாதிக் அல் அமீன் என்று 2 பேர். நபி அவர்களுக்கு 2 பட்ட பேர் இருந்துச்சு. அஸ்ஸாதிக் அல் அமீன், ஒன்று உண்மையாளர், 2வது நம்பிக்கையாளர். உலகத்தில் நல்ல பேர் எல்லாருக்கும் வாங்கலும், இந்த 2 பேரை வாங்குறதுக்கு மிச்சம் கஷ்டப்படணும். உலகத்தில் நல்ல பேர் வாங்கலும், ஆனால் நம்பிக்கைக்குரியவர் என்ற பெயரும் உண்மையாளர் என்ற பெயரும் இந்த 2 பேரை வாங்குறதுக்கு மிச்சம் கஷ்டப்படும். கணிதக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவாவினுடைய களத்தில் அவர்கள் சந்தித்த முதலாவது சவால், எந்த மக்கா குறைஷிகள் மக்காவில் வாழ்ந்த அந்த மக்கள் நபி அவர்களை எந்த நாக்கால சாதிக் அமீன் என்று சொன்னார்களோ அதே நாவினால பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். நபி அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த எதிர்பார்ப்பு என்னண்டா, இந்த மக்களை கூப்பிட்டு இவர்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருக்கின்றார்கள், இவர்கள் அந்த சிலை வணக்கத்திலிருந்து நாங்கள் மீட்டெடுக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்றதுக்கு முன்னால நபி அவர்கள் இன்னொரு செய்தியை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உள்ளத்துல நம்பி இருந்தாங்க, என்ன எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க, என்ன எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்கிறாங்க, என்ன மக்காவில சாதிக்கின்றாங்க, அமீன் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், முதலாவது வசனம், இந்த தஅவாவை நீங்க உங்களோட குடும்பத்திலிருந்து உங்களோட குடும்ப உறவுகள் ஆரம்பிங்கன்னு சொல்றான். வஅந்திர் அஷீரத்தகல் அக்ரபீன் இந்த குர்ஆனுடைய வசனம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த ரகசியமாக செய்து கொண்டிருந்த அந்த தஅவாவிலிருந்து இந்த தஅவாவை வெளி உலகத்துக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு வர சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் மக்காவில் இருக்கிற ஒரு மலைக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்ன தெரியுமா, நான் அல்லாஹ் ஒருவன் என்று இந்த மக்கள்கிட்ட சொன்னா சில நேரம் நம்பாம போவாங்க, நம்ப மாட்டாங்க, ஆனா எனக்கு திருப்பி ஏச மாட்டாங்கன்னு நினைச்சு கொண்டிருந்தாங்க. நபியோட உள்ளத்துல அப்படி ஒன்று இருந்துச்சு, நான் மக்காவில் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதனால நபி அவங்க யோசிச்சாங்க, நான் அல்லாஹ் ஒருவன், இந்த சிலைகளை வணங்க வானம் என்று இந்த தஅவாவை இந்த மக்கள்கிட்ட சொன்னா இவங்க இதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எனக்கு ஏச மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நான் இந்த மலைக்கு பின்னாலிருந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் உங்களை தாக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க நம்புவீங்களா என்று கேட்கிறாங்க. கணிதக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் கவுன்சிலர்கள், மனநல டாக்டர்ஸ், மனநல மருத்துவர்கள், லாஜிக் படிக்கிறார்கள், இப்படி நிறைய துறைகள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை சரியாக படித்தா, நபியோடைய வரலாறு சரியாக எங்களுக்கு விளங்கினா,
நபி அவர்கள் உலகத்துல எல்லா துறைகளையும் PhD முடிச்சவங்க என்பதை தெளிவா எங்களுக்கு விளங்கும். எந்த துறையை தொட்டாலும் நபி அவர்கள் அந்த துறையை தொட்டு அதுல எந்த அளவுக்கு போகணும் அந்த அளவுக்கு போன ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி என்பதை எங்களால் விளங்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு செய்ய இருந்துச்சு, அந்த மக்களை கூப்பிட்டு அல்லாஹ் உங்கள்கிட்ட சொல்றான் இப்படி சொல்லுமாறு சொல்ல இருந்துச்சு. எப்படி கேட்கிறாங்க? நான் இந்த மலைக்கு பின்னால ஒரு கூட்டம் உங்களுக்கு தாக்குறதுக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க என்று சொன்னா நீங்க நம்புவீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல தனக்கு அந்த மக்கள் சூட்டி இருக்கிற அந்த பெயர் அஸ்ஸாதிக் அல் அமீன் இந்த ரெண்டு பெயரையும் செக் பண்ணி பார்க்கறாங்க. அந்த மக்கள் எல்லாரும் ஒரே குரல்ல சொன்னாங்க, நீங்க சொன்னா நாங்க மறுப்போமா? நீங்க சொன்னா நாங்க எப்பயாவது நம்பாம இருந்திருக்கிறோமா? நீங்க சொன்னா நாங்க எப்பயாவது ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கிறோமா? எனவே நீங்க சொன்னா சரியாட்டா இருக்கும்னா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தைக்கு பின்னால தான் சொல்றாங்க, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், கூலு லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்க எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தையை சொல்லுங்கண்ணா. அடுத்த கணம் அடுத்த நிமிஷம் ஏச்சியும் பேச்சியும் பயங்கரமாக வந்துச்சு. அதுதான் இந்த தஅவாவினுடைய களத்துல நபி அவர்கள் முதலாவது சந்தித்த முதலாவது சவால். மிச்சம் கவலைப்பட்டார். சாதிக் அமீன் என்று சொன்ன ஒரு ஊர்ல என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன நாடி வரக்கூடிய ஒரு ஊர்ல இவர் சொன்னா உண்மையாக இருக்கும் என்று நம்பின ஒரு ஊர்ல எல்லாரும் எனக்கு ஏச ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான வார்த்தை. அபூ லஹப் சொன்ன தப்பல்லக யா முஹம்மத். சுப்ஹானல்லாஹ். அரபிகள் எதையும் தாங்கிக் கொள்வாங்க, அரபிகள் எதையும் தாங்குவாங்க. இந்த நாசமா போனுச்சுன்னா காரி தூப்பிடுவோம் முகத்துல. இப்பயும் அப்படித்தான். அரபிகள் சில விஷயங்கள் இருக்குது, சில விஷயத்தை தாங்க மாட்டாங்க. இந்த சின்ன பிள்ளைகளை சொக்கையை பிடிச்சி பார்க்கறத தாங்க மாட்டாங்க. நாங்கள் பிடிச்சி பார்த்தா துப்பிடுவோம் காரி மூஞ்சில. அவனுக்கு அது பிடிக்காது. இந்த நாசமா போன்னு சொல்ற வார்த்தை அரபிகள்கிட்ட அறவே இல்லை. அவங்க லேசில் அந்த வார்த்தையை பாவிக்க மாட்டாங்க. அபூ லஹப் என்ன சொன்னான்டா, தப்பல்லக யா முஹம்மத் அலிஹாதா ஜமாஅத்தனா, இதை சொல்றதுக்கா எங்களை கூப்பிட்டீங்க, நீங்க நாசமா போகணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நபி அவர்களுடைய அந்த சவாலுடைய முதலாவது சவாலுக்கு நபி அவங்க பதில் சொல்ல முன்னால் அல்லாஹ் பதில் சொன்னான், தப்பத் யதா அபீ லஹப். அல்லாஹ் சொன்னான், அபூ லஹப் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்ல நாசம், உன்னுடைய இரண்டு கரங்களும் நாசமாகட்டும் அல்லாஹ் சொன்னான். இன்னொரு இடத்துல எல்லாரும் சேர்ந்து நபி அவங்களை பார்த்து சொல்றாங்க, இன்னக லமஜ்னூன், நபி நீங்க என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சூரா யாசீன்ல வருது, யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன், நபியே நீங்க மஜ்னூன் இல்ல, நீங்க நிச்சயமாக ஒரு ரசூல் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தஅவாவினுடைய களத்துல முதலாவது சந்தித்த சவால் என்னன்னா, நல்ல மனிதர் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஆக்கள், நல்ல மனிதர் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஆக்கள் அடுத்த நிமிஷம் அடுத்த பக்கம் மாறினாங்க. இப்ப எங்களோட வாழ்க்கைக்கு வாரனே, இப்ப நானும் நல்ல மனுஷன், நீங்களும் நல்ல மனுஷன். எதுவரைக்கும் நல்ல மனுஷன்? இந்த பாவத்தெல்லாம் கண்டு சும்மா ஈக்கிற காலம் வரைக்கும் நாங்க நல்ல மனுஷன். இப்ப தக்குவா மஹல்லால ஒரு 5 பேர் சேர்ந்து பாங்கு சொன்னா எல்லாரும் பள்ளிக்கு போகணும், பாங்கு சொன்னா யாருக்கும் பஜார்ல ஈக்கலாம், பஜார்ல சிகரெட் குடிக்கலாம், ஜும்மா வெள்ளிக்கிழமை வேலை செய்யலாம், இது எங்கட சட்டம் என்று ஒரு 5 பேர் உஜாரா நின்றா எப்படி இருக்கு? எப்படி எந்த நடக்குது? யாருக்கெல்லாம் நல்ல மனுஷனாக இருந்தோமோ அடுத்த எல்லாருக்கும் கெட்ட மனுஷனாக மாறும். இந்த தஅவாவினுடைய களத்தினுடைய அடிப்படையே இதுதான். இந்த பள்ளி நிர்வாகத்துக்கு, இயக்கங்களுடைய நிர்வாகத்துக்கு, அந்த இந்த பொறுப்புகளுக்கு வாரவங்க இதை சுமக்க ஏழுமான ஆக்கள் தான் வரணும். இது சுமக்க இயலாத ஆக்கள் வரப்படாது. நாங்க எப்ப தஅவாவினுடைய களத்துல நாங்க குதிக்கிறோமோ இறங்குறோமோ அப்பலிருந்து நாங்க கெட்ட மனுஷனாக மாறுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது சவாலை சந்திச்சதுக்கு பின்னால அதனுடைய தஅவாவினுடைய களம் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நான் சில முக்கியமான செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இன்னொரு சவால் தான்
ஷுஅபே அபி தாலிப்ல 3 வருஷம் நபி அவங்களை ஏற்றுக்கொண்டவர்களும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாங்க. இன்னைக்கு பலஸ்தீனுடைய காட்சியை பார்க்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தஅவாவினுடைய களம், நபி அவர்கள் அந்த தஅவாவினுடைய களத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த அந்த சவால்கள் எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் அப்படியே வரும். பலஸ்தீனை பார்த்து அங்கால துருக்கியினுடைய போர்டரை மூடி, இங்கால ஐரோப்பாவினுடைய போர்டரை மூடி, இங்கால மத்திய கிழக்கினுடைய போர்டரை மூடி, 4 பக்கமும் அந்த மக்களை மூடி நடுவுல வச்சிருக்கிறாங்க. சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஷுஅபே அபி தாலிப்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோட ஈமான் கொண்டவர்களையும் 3 வருஷம் இப்படி வச்சிருந்தாங்க, ஒதுக்கி வச்சிருந்தாங்க. எங்க சாப்பிடுறது, எங்க தண்ணி குடிக்கிறது? சில குறைஷிகள் ராவைக்கு அங்க பிள்ளைகள் அழுகிற சத்தம் கேட்கும். சுப்ஹானல்லாஹ். எங்கிருந்து? ஷுஅபே அபி தாலிப்ல இருந்து சின்ன பிள்ளைகள் பசி என்று அழுகிற சத்தம் கேட்கும். பெரியவங்க பசியினால முணங்குற சத்தம் கேட்கும். இரக்கமுள்ளாக்கள் எல்லாத்திலும் நீக்கிறதானே, எல்லா குரூப்லையும் அப்படி இப்படி இருந்தாலும் இரக்கம் உள்ள ஆக்களிக்கிற சில குறைஷிகள் இந்த சத்தத்தை கேட்ட உடனே களவுல என்ன செய்வாங்க, ஒருத்தருக்கும் தெரியாம சாப்பாடை கொண்டு போய் கொடுப்பாங்க. இந்த சாப்பாடை திண்டுதான் 3 வருடம் ஷுஅபே அபி தாலிப் நபி அவங்க இருந்தாங்க. 3 வருஷம், சின்ன காலம் இல்ல. 3 வருஷத்துக்கும் இந்த என்ன சாப்பாடுன்னா இவங்க அழுவுறது, முணங்குறது, இவங்களுக்கு கஷ்டம் வந்தா அந்த சத்தம் இங்கால கேட்டு குறைஷிகள்ல கொஞ்சம் பேருக்கு உள்ளத்துல கவலை வரும். அல்லாஹ், இவங்க பசியோடு இருக்கிறாங்களே, அந்த சாப்பாடை ஒருத்தருக்கும் தெரியாம கொண்டு போய் கொடுப்பாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சாப்பாடு தான் ஷுஅபே அபி தாலிப்ல நபி அவங்களுக்கும் அவங்களோட ஈமான் கொண்டவர்களுக்குமான சாப்பாடாக இருந்தது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவாவினுடைய களத்துல அவர்கள் அடைந்த அந்த சவால்கள்ல மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தது. இவ்வளோ இருந்தும் குறைஷிகள் என்ன யோசிச்சாங்கண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இப்படி சோதிச்சு எப்படியோ ஒரு கட்டத்துல இந்த தௌஹீதினுடைய, இந்த கலிமாவினுடைய இந்த ஏவலை, இந்த அம்ர நபி அவங்க ஏதாவது ஒரு இடத்துல கைவிடுவாங்க என்ற ஒரு யோசனையில தான் இருந்தாங்க. ஆனால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் எந்த தௌஹீதினுடைய அந்த ஏகத்துவத்தினுடைய பாரத்தை சுமந்தாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரைக்கும் அதை முடிவோடு இருந்தாங்க. இதுக்கு பின்னால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 மாதிரியும் வருது. கஅபாவில் ஒரு துண்ணொண்டு ஒரு நோட்டீஸ் போர்டு ஒன்று போட்டிருந்தாங்க. நபி அவங்களும் அவங்களோடு இருக்கிறவங்களும் ஷுஅபே அபி தாலிப் இருக்கிறாங்க, யாரும் மக்காவுக்குள்ள வரப்படாது, யாருக்கும் யாரோடைய சம்பந்தம் வச்சிக்கப்படாது, யாரும் யாரோடைய சம்பந்தப்பட்டிக்கப்படாதுன்னு காபத்துள்ளால அந்த காலத்தில் ஒரு முறை இருந்துச்சு. இப்பயும் எங்கட பள்ளிகள் இருக்கிற மாதிரி நோட்டீஸ் போர்டு ஒன்று இருந்துச்சு. அதில் ஏதாவது எழுதி போடுவாங்க. கஅபால் எழுதி போட்டிருந்தாங்க, இவங்க ரசூலுல்லாஹ்வோட சேர்ந்த இந்த கூட்டம், இவங்க ஷுஅபே அபி தாலிப்ல இருக்கிறாங்க, இவங்க யாரும் இதுக்குள்ளுக்கு வரப்படாது. வரலாற்று ஆசிரியர்கள் 2 மாதிரி சொல்றாங்க. ஒன்று, அல்லாஹு தஆலா அந்த அறிக்கையை, அந்த தாளை அல்லாஹ் மலையை அனுப்பி மலையினூடாக அது கரைஞ்சி போனது என்ற ஒரு செய்தியும் இருக்குது. இன்னொரு செய்தி இருக்குது, கரையான்கள் அந்த தாளை கரைச்சி அந்த தாளை இல்லாமல் போட்டது என்ற ஒரு செய்தியும் இருக்குது. அல்லது அந்த தாள் தானாகவே அந்த அறிவித்தல் அந்த மக்காபாவிலிருந்து இல்லாமல் போனது என்ற செய்தியும் இருக்குது. இப்படி பல கருத்துகள் இருந்தாலும் எப்படியோ காபத்துல்லாஹ்ல எழுதி ஒட்டப்பட்டிருந்த அந்த அறிக்கை இல்லாமல் போனதுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோட ஈமான் கொண்ட மக்களும் அந்த மக்காவுக்குள்ள வராங்க. இப்ப இந்த மக்காவினுடைய களம் இதுவரைக்கும் நபி அவர்களுக்கு சாதகமானதாக இருக்கவில்லை, அவர்களுக்கு சோதனைக்குரிய களமாகத்தான் இருந்தது. எந்த ஒரு கட்டத்திலையும் அவர்களை தாக்கக்கூடியவர்களாகவும், அவர்களை ஏசக்கூடியவர்களாகவும், அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாகவும், சுஜூதினுடைய நேரத்தை காலம் பார்த்து சுஜூதினுடைய நேரத்தை சந்தர்ப்பமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாகத்தான் மக்கள் இருந்தார். சுஜூதில் இருக்கிற நேரம் ஒரு மனிதனை தாக்குறதுன்னு சொல்றது மிச்சம் லேசி. சுஜூதில் இருக்கிற நேரம் அவரை தாக்கலும்,
அவருக்கு தலைக்கு மேல கொண்டு பாறங்களை போடணும், அவர் தலையை தூக்க இல்லாம வைக்கணும். இப்படியான நிலைமைகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்துல ஈச்சம்பர மட்டைகளை போட்டுட்டு போனாங்க, ஈச்சம்பர இத்துகளை போட்டுட்டு போனாங்க, தேவையில்லாத சாமான்களை தலையில போட்டுட்டு போனாங்க. கடைசியாக ஒட்டகத்தினுடைய குடல்களை தேடிக்கொள்ள அதையும் போட்டு போனாங்க. கணித்துக்குரிய சகோதரர்களே, இப்படி ஒரு பாரிய சவாலாகத்தான் மக்காவினுடைய தஅவாவினுடைய களம் நபி அவர்களுக்கு அமைந்தது. ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு தெரியும், போகாதவங்களுக்கு அல்லாஹு தஆலா அதை நசீபாக்குவானாக எங்களோட வாழ்க்கையில. ஹஜ்ஜி உம்ராவு போனவங்களுக்கு தெரியும், நீங்க மக்காலிருந்து திருப்பி நீங்க தாயிஃபுக்கு போற அந்த தாயிஃபுக்கு செல்லக்கூடிய பிரதேசத்துல இந்த ஹஜ் உம்ராவை கூட்டிட்டு போறாக்களை கேட்டா தெரியும், தாயிஃபுக்கு போக்களை கேட்கிற பஸ்ஸில் ஏசியா நோம்பல் பஸ்ஸா? நோம்பல் பஸ்னா அந்த ஏத்தத்துல நோம்பல் பஸ்ல போயிலுமா? ஏசி இருந்தா தான் போகலும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாயிஃப் என்பது பிரயாணத்துக்கு மிச்சம் கஷ்டமான ஒரு பகுதி. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற அந்த களத்தில அந்த தஅவாவினுடைய களம் அவர்களுக்கு சாதகமாக இல்லை என்ற ஒரு இடத்தை முடிவு செஞ்சதுக்கு பின்னால தாயிஃபை தெரிவு செய்யறாங்க. நான் தாயிஃபுக்கு போவோம் யோசிச்சாங்க. தாயிஃபுக்கு போற நேரம் தாயிஃபினுடைய மக்கள் தாயிஃபுக்கு எங்களுக்கு அது ஒரு களமாக, ஒரு தஅவாவை மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்கான ஒரு களமாக அமையும் என்றாங்க. ஆனா அந்த தாயிஃபினுடைய தஅவாக்குடைய களமாக நினைச்சு எதை நினைச்சு போனாங்களோ அங்கேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சோதனை களமாக தனந்த இடமும் இருந்தது. அந்த மக்கள் நபி அவர்களை வரவேற்பதற்கு பதிலாக கற்களை கொண்டு அடித்துதான் வரவேற்றார்கள். நபி அவர்களை வாங்க என்று சொல்வதற்கு பதிலாக நபி அவர்களை வர வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மக்களை தான் அங்கு அதிகமாக கண்டுகொண்டார்கள். மக்காவை விட ஒருபடி மேலே சென்று சிறுவர்களிடத்துல கல்லை கொடுத்து சிறுவர்களை ஏவி சிறுவர்களை கல்லடிக்க விட்டு பெரியவர்கள் பார்த்து கைதட்டி மகிழ்ந்த ஒரு கவலையான ஒரு காட்சி தாயிஃபில் நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்த சில சந்தர்ப்பங்கள்ல தாயிஃபினுடைய சந்தர்ப்பமும் உண்டு. நபி அவர்கள் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் போனது. பெரியவர்கள் கல்லடிப்பதற்கு பதிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டு வார நேரம் சின்ன பிள்ளைகள்கிட்ட கல்லை கொடுத்து சின்ன பிள்ளை என்ன நினைச்சாங்கண்டா இவர் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் என்று நினைச்சுதான் அந்த கல்லடிச்சாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, நபி அவர்களுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வந்த சந்தர்ப்பங்கள்ல முதலாவது சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பத்தை எழுதுகின்றார்கள். தாயிஃபுக்கு அவங்க போற நேரம், நான் மக்கால வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு எவ்வளவு நான் ஒரு பேரெடுத்த மனிதனாக இருந்தேன். ஆனால் இந்த மக்கள் சின்ன பிள்ளைகள்கிட்ட கையை கொடுத்து கல்லை கொடுத்து என்னை தாக்க சொன்ன அந்த நிகழ்வை நபி அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போனது. ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது. ஒரு கல்லுக்கு மேல உட்கார்ந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால கூட அந்த காட்சியை தாங்கிக் கொள்ள இல்லாமல் போனோம். யா ரசூலல்லாஹ், நீங்க விரும்பினா நீங்க சொல்லுங்க, என்ன 2 இறக்கையாலை இந்த தாயிஃபை இப்படி பிடிச்சி நசுக்கிறேன்னு சொன்னாங்க. உங்களோட விருப்பம் மட்டும்தான் தேவை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, வரலாற்றாசை எழுதுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துல காரூனுடைய விஷயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமையை இழந்த மாதிரி நபி அவர்களை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை உண்டானது. காரூனுடைய விஷயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமையை இழந்ததுதான் காரூன் சுரிவாங்கப்பட்டார். அந்த வரலாறு தெரியும் தானே? அந்த வரலாறு தெரியும் தானே எல்லாருக்கும்? காரூனுடைய விஷயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு பொம்புளோட வயிற்றுல புள்ளை ஒன்று இருந்துச்சு. காரூன் ஒரு கதையை கட்டி விட்டான். இந்த புள்ளைக்கு வாப்பா மூசா தான். எல்லா கதையும் பொறுத்து கேளும். யாரையாலும் பொம்புளோட வயிற்றுல இருக்கிற புள்ளைக்கு இவன் தான் வாப்பாண்டா எப்படிக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் கவலை வந்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் தஅவாவினுடைய ஒரு மைதான் நீக்கிறாங்க. காரூன் சொல்றான், மூசா நீங்க நல்ல ஒரு ஆளா இருக்கிறீங்க, ஆனா இந்த பொம்புளோட வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீங்க தானே வாப்பான்னு சொல்றா. மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, அல்லாஹ் பொம்பளை கூப்பிட்டாங்க, உன்னுடைய வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நானா வாப்பா கேட்டாங்க. பொம்பளை சொன்னா நீங்க தான் வாப்பா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கவலை வந்துட்டு சுஜூதுல விழுந்தாங்க. தலை சுஜூதுல போட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, யா மூசா இர்ஃபா ராஸக், உங்களோட தலையை தூக்குங்க மூசா, உங்களோட தலையை தூக்கி நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூக்கல.
அல்லாஹ் திருப்பி சொல்றான், யா மூசா இர்ஃபா ராஸக், உங்களோட தலையை தூக்குங்க. தூக்கல மூசா அலைஹிஸ்ஸலாம். மூணாவது அல்லாஹ் தஆலா சொல்றான், யா மூசா இர்ஃபா ராஸக் முரில் அருள், நீங்க தலையை தூக்கி காரூனுடைய விஷயத்துல நான் என்ன செய்யணும் இந்த மண்ணுக்கு சொல்லுங்கன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. மூசா அலைஹிஸ்ஸலாம் தலையை தூக்கினாங்க, மண்ணை பூமியை பார்த்து சொன்னாங்க, இந்த காரூனை சுரிவாங்கன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா அந்த காரூனை சுரிவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிக்க போல, கால் போக்கல, விரல் போக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கெஞ்சினா, என்ன மன்னிங்க மூசா, என்ன மன்னிச்சிருங்க, நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், காரூனை மட்டுமல்ல, வபிதா ஃபஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹில் அர்ள், காரூனையும் காரூனுடைய வீடு, காரு, சொத்து, பங்களா எல்லாத்தையும் சேர்த்து சுரிவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பூமியில சொல்ல மறந்துட்டாங்க, நிப்பாட்டுன்னு சொல்ல மறந்துட்டாங்க. என்னதை மறந்துட்டாங்க? நிப்பாட்டுன்னு சொல்ல மறந்துட்டாங்க. அதனால இன்று வரைக்கும் காரூன் சுரிவாங்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான். அதனால பாவம் செய்யாத ஒருவருடைய விஷயத்துல இட்டு கட்டுறதுல மிச்சம் கவனமாக இருங்க. அவன் என்ன திட்டினாலும் கபுலாகும். ஒரு ஆள் செய்யாத ஒரு வேலைய நீங்க செஞ்சிட்டான் என்று நீங்க இட்டு கட்டிட்டால், அந்த மனிதனுடைய உள்ளத்துல கவலை வந்துட்டால், அவர் என்ன பதுவா செஞ்சாலும் அல்லாஹ் ஏத்துக்குவான். அதனால அதுல மிச்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்க. வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, தாயிஃபுடைய அந்த கட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசாவினுடைய அந்த பொறுமையை இழந்த இடத்துக்கு வந்துட்டாங்களோன்னு மக்கள் யோசிச்சாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, காருண்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்திலையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பொறுமையை விட ஒரு படி மேல போனாங்க. அமைதியாக இருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க கேட்கறது சரி, ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த தாயிஃப்ல வாழக்கூடிய பிச்சலங்களுக்கு இந்த கலிமாவை நசீபாக்குவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குதே என்று அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅவாவினுடைய களம். இதை விரிவாக பேசுறதாக இருந்தால் ஒரு 4-5 அவருக்கு பேசணும். நபியோடைய வாழ்க்கையே தஅவாவினுடைய களமாகத்தான் இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த சவால்களை எல்லாம் நபி அவர்கள் இந்த தஅவாவினுடைய களத்தில் எவ்வளோ வருஷம் செஞ்சாங்க யோசிச்சு பாருங்கள். இந்த இடத்துல இருக்கிற 40 வயசுக்கு உள்ளாக்க எத்தனை வருஷம் செஞ்சாங்க? வெறுமனே 23 வருஷம் தான். 10 வருஷம் இந்த சவால், 13 வருஷம் மதீனாவினுடைய வாழ்க்கை. இந்த 23 வருட வாழ்க்கைக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார், ஒரு நபியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அது மட்டுமல்ல, நபி அவர்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு குறை காண முடியாத ஒரு பரிபூர்ணமான ஒரு மனிதராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில குறை காண முடியாத ஒரு மனிதர் உலகத்துல சில மனிதர்கள் இருப்பாங்க. அதுல நபி அவர்கள் முதலாவது. அவர்கள் விஷயத்துல குறை காண முடியாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே தஅவாவினுடைய களத்துக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவினுடைய களத்தை அல்லாஹ் நபி அவங்களுக்கு சாதகமாக ஆக்கி வைக்கிறார். இந்த தஅவாவை 2 முறையா சொல்லுவாங்க. தஅவா ஹகீகின்னு ஒன்று இருக்குது. என்ன தஅவா ஹகீகின்னா, கலிமா இல்லாதவர்களிடத்துல கலிமாவை சொல்றது. சிலை வணங்கக்கூடியவங்க, இணை வைக்கக்கூடியவர்களிடத்துல அவர்களிடத்துல அல்லாஹ் ஒருவன் என்று சொல்றது. இது தஅவா ஹகீகி. இது எங்கட நாட்டிலையும் எங்க எல்லாருக்கும் இந்த பொறுப்பு இருக்குது. அதுக்குன்னு சொல்லி ரோட்ல போறாக்களை கூப்பிட்டு களிமா செல்லுன்னு சொல்றது இல்லை. அதுக்கு அந்த தஅவாவுக்குரிய முறை, அதுக்குரிய களம் எல்லாம் இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்குது. 2வது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் செஞ்ச தஅவா. சஹாபாக்களுக்குள்ளே அந்த தஅவாவை செஞ்சாங்க. சஹாபாக்களுடைய முஆமலாத், முஆஷராத், அவங்களோட அன்றாட வாழ்க்கை, சஹாபாக்களுடைய கொடுக்கல் வாங்கல், அவங்க எப்படி வாழணும், எந்த விஷயத்த மதீனால செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தஅவாவோட சேர்த்து செஞ்சாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த சவால்களுக்கு பின்னால்தான் ஒரு பூர்த்தியான மனிதராக நபி அவங்க மாறினார். எனவே இன்றைய நாள் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்துல இன்றைய நாள் இந்த தஅவாவும் அவர்கள் சந்தித்த சவால்களும் இந்த விஷயத்துல நாங்க படிக்கணும். என்னண்டா, நாங்க இந்த தஅவாவினுடைய களத்துல நாங்க இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பணியை செஞ்சாங்களோ அந்த பணியினுடைய ஒரு
அதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்து அந்த சவால்கள் வருகின்ற நேரம் நபி அவர்கள் எப்படி அதை பொறுமையோடு சகித்து கொண்டார்களோ அப்படியான ஒரு பண்புள்ளவர்களாக எங்களை மாற்றிக்கொள்வது என்பதுதான் இன்றைய நாள் நாங்கள் படிக்க வேண்டிய மிக பிரதானமான பாடமாக இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களோட வீட்டுக்குள்ள இந்த சவால்களை நாங்கள் சந்திக்கணும். எங்களோட வீட்டுக்குள்ள இந்த தாவாவுக்கு நிறைய சவால் இருக்குது. இன்றைக்கு எங்களோட வீட்டுக்குள்ள நிறைய சவால் இருக்குது. தொழுகிற பாங்கு சொன்னா அதுக்கு ஒரு சவால் இருக்குது. திருமணம் ஒரு சவால் இருக்குது. வீடு கட்டுறோம் ஒரு சவால் இருக்குது. சாமான் வாங்குறோம் சவால் ஒன்று இருக்குது. புள்ள வளர்க்குறோம் சவால் ஒன்று இருக்குது. இதெல்லாம் தாவாவினுடைய களம் தான். இந்த களங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி முகம் கொடுத்தாங்களோ அந்த அந்த எப்படி உதுஉ ரப்பக உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனா அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஹிக்மத், அந்த அழகான உபதேசம், இந்த ரெண்டும் நபி அவர்கள்ட்ட இருந்தது. நபி அவர்கள் ஹிக்மத், அந்த அந்த ஞானம் அவர்களிடத்தில் இருந்தது. அதே மாதிரி அந்த அவருடைய வார்த்தையில அழகு இருந்தது, அன்பு இருந்தது, பண்பு, பரிவு, இரக்கம், பாசம் எல்லாம் அந்த வார்த்தையில் இருந்தது. நபி அவருடைய வார்த்தை மக்களை இழுத்தெடுத்துச்சு. எனவே இன்ஷா அல்லாஹ் ரபீல் அவ்வல் மாதம் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இறந்த 2 மாசமும் இந்த மாசத்துல நபி அவர்களை பத்தி பேசுறது, கதைக்கிறது, நபி அவருடைய வாழ்க்கையை வாசிக்கிறது, ஸலவாத்தை கூடுதலாக ஓதுறது. நாங்க சின்ன வயசுல ஜும்மாவுக்கு போக்கல நான் ஒன்றுக்கு பயம், 2 விஷயத்துக்கு பயம். நான் சின்ன வயசுல வலல்லாலீன் எல்லாரும் ஆமீன்னு சொல்ல போல நான் பயம் சின்ன வயசுல. இந்த வாப்பா என்ன ஜும்மாவை கூட்டு போக நான் சொல்றேன் அந்த ஆமீன் சொல்றதுக்கு காலை பத்திக்குவேன். நான் இன்னொன்றுக்கு பயம். மிம்பர் லீக்கிற இமாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த பள்ளி முழுக்க அல்லாஹும்ம ஸல்லி அலா பெரிய சத்தம். இப்ப பெரம்பண்ண கொண்டு வந்து அடி அடி நடிச்சு ஸலவாத்து சொன்னாலும் சொல்லலுமா? வாய் துறக்கலாம தனிக்குது. வாய் துறக்கலுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்துல ஆக பெரிய கஞ்சன் யாருண்டா இந்த காசி விஷயத்துல செலவழிக்கிறவன் இல்ல. கஞ்சன் கஞ்சன் அவன் இல்ல. என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு யார் ஸலவாத்து சொல்றதுக்கு வாயை துறக்கலையோ அவன் தான் ஆக பெரிய கஞ்சன். ஸலவாத்து சொல்றதுக்கு என் பேர் சொல்லப்பட்டு யார் வாயை துறக்கலையோ அவன் தான் ஆக பெரிய கஞ்சன் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு சத்தமா ஸலவாத்துல செல்லுவோமா எல்லாரும்? சொல்லுங்க எல்லாரும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். சத்தம் போதா? இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களே. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். இந்த ஸலவாத்தை சொல்லி பாருங்க சகோதரர்களே. வாழ்க்கையில் இருக்கிற இந்த ஹார்ட் அட்டாக், கொலஸ்ட்ரால், தலை வருத்தம், மண்ட வருத்தம், மண்ட குத்து இதெல்லாம் சும்மா பேத்துரு. ஸலவாத் ஓதினா சும்மா பேத்துரு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். இந்த ஸலவாத்தை காலையில மாலையில ஓதி பாருங்க. முகத்தை அல்லாஹ் சந்திரன் மாதிரி ஆக்கி வைப்பான். வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. காசிந்தோ இல்லையோ ரெண்டாவது வீட்டுக்கு பிரச்சனை இருக்காது. ஸலவாத் அவ்வளோ பெரிய ஒரு அமல். இப்ப இந்த காலத்துல ஸலவாத்தை காதுல கேட்கலாம். ஸலவாத்தும் இல்லை அப்படி ஒரு நிலைமை உருவாகிக்குது. அதனால இன்ஷா அல்லாஹ் ரபீல் அவ்வல் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பேசுகிற காலம். ஸலவாத்தை நினைச்சு சொல்லி பழகணும். ஸலவாத்தை நினைச்சு வாயை திறந்து சத்தமா சொல்லி பழகணும். வீட்டில் சத்தமா பிள்ளைகளுக்கு கேட்க சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த பழக்கங்களை எடுத்துக்கொள்ளுவோம். எதிர்வரக்கூடிய நாட்களில் உலமாக்கள் வருவாங்க. நபி அவர்களுடைய வேறு வேறு அவருடைய வாழ்க்கை முறைகளை சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் மௌத்தாகிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய ஏதாவது 1-2 விஷயம் என்னோட இருந்தது என்று மௌத்தாகிறதுக்கு முயற்சிவோம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ரூஹு போகிற நேரம் என்னிடத்துல நபி அவங்களுடைய ஏதாவது 1-2 குணம் என் வாழ்க்கையில் இருந்தது என்ற ஒரு மௌத்து வந்தால் கபூரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து இவர் யாருன்னு கேட்குற நேரம் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து இதனுடைய ரசூல் என்னுடைய நபி என்று சொல்றதுக்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருவான். அப்படி சுன்னத்தான முறையில் எங்களோட வாழ்க்கை இல்லைண்டா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த இடத்துல நாங்கள் எங்களோட நாக்கு தடமாறும். நாக்கு அந்த வார்த்தையை சொல்றதுக்கு யோசிக்கும். எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம். இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க. அல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய அந்த பூர்த்தியான வாழ்க்கையை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் தந்தருள் புரிவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.